நபிமார்கள் இதை நபியாக பிறக்க விட நம்ம உம்மத்துக்கு பிறகு ஏன்னா ஒரு சிறப்பை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உம்மத்துடைய சிறப்புன்னு சொல்லும்போது நாளைக்கு ஒரு கூட்டம் போகுமா ஒருத்தர் பின்னாடி போய் இவங்க எந்த நபிமார்கள் இந்த நபிமார்கள்லாம் இல்லை நபி சொல்லுவாங்க உம்மத்து அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் இருக்குது. அசல் நோக்கம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு சிறப்புகளை பார்த்து அவங்களாம் அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் நமக்கு அதே இல்லாமல் என்ன செஞ்சா நபிசாத்து உம்மத்தில் பட்டது. நபிசாத்து எல்லாம் உம்மத்து தான், காத்திர்களும் உம்மத்து தான். ஆனால் நம்மளை முஸ்லீமுடைய தாயை படுத்துவோம். நாமளாக விரும்பி வரல, நம்மளா தெரிஞ்சோம்னா நம்மளை விலை உண்மையிலே நாம் என்ன செய்யணும், விளங்கி ஈமான் கொள்ளணும். விளங்கி ஈமான் அப்படி செய்யலை. ஆனால் என்ன செஞ்சுருக்கோம், முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கும் அவ்வளோதானே. விளங்கிட்டோமா? இன்னமும் அல்லா விளங்காமல் இருக்கும். அல்லா யார் என்னன்னு ஒன்றும் விளங்குற தெரிஞ்சு வச்சுருக்கோம். அல்லா நீங்கள் மாற்ற விட அல்லா இருக்கிறதுன்னு சொல்கிறான். இல்லை என்ன சொல்கிறான், அவரு சொல்ல அல்லாவுடைய அல்லா சரியாக போய் சொல்கிறான். ஆனால் அல்லாவை எப்படி விளங்குன்னா அப்படி விளங்குற தெரியும். நல்லா இருக்கிறது தெரியும். அல்லா யார், அவன் எப்படிப்பட்ட குதிரத்தின வல்லமை என்ன, அவன் எதுவுமே அவன் எது செய்யக்கூடியவன் பல ஆட்கள் சொல்கிறான். அல்லா அது சொல்லி காமிக்கிறது நபிமார்க்கம் வந்தான். அது சொல்கிற அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமை சொல்கிறது நபிமார்க்கம் வந்தான். அல்லா செஞ்சு காமிக்கிறான். இப்போ எத்தனை செவ பார்க்கணும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி போய் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இதை கொண்டு இது ஆகும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்கிட்ட பணம் இருந்தால் போதும் என் பிரச்சனை தீர்ந்து போகும், என் பையன் டாக்டர் படித்தா போதும் என் பிரச்சனை தீர்ந்து போகும், இல்லை என் வெளிநாடு போனால் சரி, இப்படி ஒவ்வொன்றும் நினச்சிருக்கிறோம். என்கிட்ட மாத்திரை மருத்துவம் நோய் குணமாயிரும், இப்படித்தான் நடிச்சிருக்கிறதா. இன்னமும் அல்லாஹ் நம்பிக்கை வரல. எந்த இதில் உள்ள நம்பிக்கை அதில் கிடையாது. இருக்குது அல்லாமல் நம்புகிறான். ஆனால் இதில் முழுமையாக நம்புகிறான். என்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்தால் போதும் என் பொண்ணு கிடையாது ஜாம் முடிச்சுங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஆனால் அல்லாவுடைய இருந்தால் போதும் யாரும் நினைக்க வரல. நம்ம செய்கிறோம், ஆனால் அதில் உறுதியாக இல்லை, அதில் நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை வரும். ஈமான்னு அல்லா நம்பினா மட்டும் கிடையாது. அல்லா எதெல்லாம் சொன்னாடோ அதெல்லாம் வாழ்ந்து காட்டணும். அதுதான் ஈமான். இது அபூபக்கர் சித்திகா ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? உலகத்தில் எல்லா ஈமான் வந்து அவங்க தான் அவங்க தான் உயர்ந்தோம். அந்த மாதிரி கரத்து ஜாஸ்தி இருந்தாங்க. அவங்களே பயந்தாங்க. என்னுடைய தாய் பெறாமல் இருக்கக்கூடாதா, நான் உள்ளாக இருக்கக்கூடாதா, இப்படிலாம் பயந்தாங்க. அவங்களுக்கு தான் நாளைக்கு நபிசாத்தை முதல்ல வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சலாம் சொல்லி கொடுத்த அல்லாஹ் அனுப்புறது. அப்படிப்பட்டவங்களும் பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அசால்ட்டாக இருக்குது. ஏன்? இது உழைப்பு இல்லாமல் வந்துடுறாங்க. நீங்கள் உழைச்சி பாருங்கள், விளங்கும். உழைப்பு செஞ்சால் தான் இதனுடைய மதிப்பே விளங்கும். நம்ம அத்தை சம்பாதிக்கும் நம்ம செலவுக்கு ஈஸியாக செலவிச்சிருவோம். நாம் சம்பாதிக்கும் போது தெரியாது காசுடைய அருமை. அத்தா அந்த டாப் எங்கள் அத்தா அங்கே வெளிநாட்டில் அத்தா அப்படி வா நான் படத்துக்கு கூட்டு போகிறேன், அதான் சாப்பிடுங்க. இவன் போய் அதை நின்று வெயிலில் சம்பாதிக்கும் போது தெரியும். தனக்கு பசி எடுத்தால் கூட சாப்பிட மாட்டான். தனக்கு பசி எடுக்கும் அப்போ கூட சாப்பிட மாட்டாங்க. மீதி வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி கஷ்டப்படும். சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா உழைப்பு செய்யணும் சொல்லுவாங்க. இது தாய் தப்பனுடைய இதனால முஸ்லீமாக இருக்கிற உண்மை இந்த வளங்களை உழைப்பு செஞ்சு பாருங்கள், இதோட மதிப்பு வளரும். அப்போ தான் அதுக்குத்தான் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஏன் இது சொல்லலை சொல்கிற விளையாடுறாங்க அப்போ சொன்னாங்க. எப்படி சும்மா வந்துட்டாங்க அடினால் அடி, அந்த மாதிரி அடி. பகலெல்லாம் அடிக்கிறது, நைட்டெல்லாம் அடிக்கிறது, பகலில் இழுக்கிறது. ஆனால் அந்த இதில் என்ன செஞ்சாங்க, ஆகாதாக இந்த உயிர் என்றைக்கு நான் போத்தம் செய்யும். ஆனால் நான் இது சொல்லிட்டு போயிட்டேன்னா என்ன ஆகிப்போச்சு. அப்போ கூட சொல்கிறாங்களா, எப்படி நபிசாத சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றாங்க துன்பப்படுத்துகிறாங்களே, நாங்கள் என்ன செய்ய, உள்ளத்தில் அதிக நானாக இருக்கிறேன், நீங்கள் அந்த நேரத்தை சொல்லிக்கிங்க. 2 கடவுளும் கூட சொல்லிக்கிங்க. ஆமாம் அதுவும் கடவுள் தான், அது இறைவனுக்கு சொல்லிக்கிங்க அப்படின்னு உள்ளதில்லை. ஆனால் எல்லா பேரும் பயன்படுத்துனாங்களா, ஆனால் இவங்க பயன்படுத்துங்க. ஆமாம் பயன்படுத்தும். அதுக்காக அல்லா அந்த கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் சும்மா கண்ணியப்படுத்தல. அவங்க எந்த அளவு கண்ணியப்படுத்தினா நாளைக்கு முத சொர்க்கத்துக்கு போகிறவங்கன்னா அவங்க தான். நபிசுல்லாவுக்கு முன்னாடி இவங்க தான் போவாங்க. ஒட்டகத்துடைய கயிறு பிடிச்சிட்டு போவாங்க. ஒட்டகத்துடைய கயிறு பிடிச்சிட்டு போவாங்க. அவங்க தான் எல்லா இடத்துலையும் பார்க்க சொல்லுவாங்க. நாளைக்கு கியாமத்தில் அவங்க தான் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான்னா பிலாலே அந்த அகதகம் திரும்பி வார்த்தை சொல்லு அப்படின்னு. அப்போ சொன்னால் இல்லை, திருப்பி அனுப்பு, திருப்பி அவனை அடிக்க வை. அந்த இடத்துல நான் சொல்கிறேன். அவங்களே அந்த சோகத்தை கேட்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லாடியா இருக்கிறேன். எதுக்கு சொல்லப்படுதுன்னா நம்ம உழைப்பு செஞ்சாத ஒரு மதிப்பு வளர்க்கும். உழைப்பு செய்யலை ஒரு களிமாவோட எது மதிப்பே வளர்ந்துடும். ஏதோ ஈமான் சொல்லிட்டு எப்போ தெரியும் கவுத்துக்கு பின்னாடி தெரியும். அப்போ தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இப்போ விளங்கணும். அதுக்காக அல்லாவுடைய பாதை போச்சு. அல்லாவுடைய பாதை நோக்கம் என்னன்னா நம்ம செய்யணும், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுக்கணும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எப்போ ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வருமோ அதில் நம்ம அதிகமாக நேரத்தை கொடுப்போம், பொருளை கொடுப்போம்னு கவலைப்படுவோம்.
இப்போ கடையில் ஏன் முதல் போடுறோம்? அதில் போட்டால் லாபம் பார்க்குறோம். பையனை ஏன் படிக்க வைக்கிறோம்? அதில் போட்டால் லாபம் பார்க்குறோம். ஆனால் ஜீனுக்கு எங்கே என்ன செய்யணும்? போனால் நஷ்டம்னு விளக்கிட்டு கிடக்கும். போய் பாருங்க, லாப நஷ்டம் எப்போ தெரியும்? எல்லாமே சொல்கிறான். நஷ்டம் இல்லாத எவருன்னா அது இதுதான். ஜீனுக்காக நேரத்தை காலத்தை கொடுக்குறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நம்ம விளங்கணும். இன்னைக்கு முழுமையாக இருக்குது ஜீன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறோம். இப்போ அவங்க சகாபாக்கள் காலத்தை முழுமையாக வந்துச்ச குரானு கொஞ்சமாக வந்துச்சு. ஆனால் அவங்க முழுமையாக செஞ்சாங்க. ஆனால் நமக்கு முழுமையாக அத்தாச்சி கித்தாச்சி படம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னும் நமக்கு நம்பிக்கை வரல. இதுக்காக நம்ம நேரத்தை காலத்தை யோசிக்கணும். இன்னும் இதில் போனால் நஷ்டமாயிருமோ, அதில் போனால் கஷ்டமாயிருமோ, பையனை போனால் இதாயிருமோ, அப்படி தான் நடக்கிறத தவிர இன்னும் நம்ம நம்பிக்கை இல்லை. ஆகிறதுடைய நம்பிக்கை வந்துச்சுன்னா அது எப்போ வரும்? உழைப்பு செஞ்சு பாருங்க சார். அதுக்காக அல்லாவுடைய போச்சு. அல்லாஹ் போய் யாருக்கும் திருத்த முடியாது. திருத்தினா முடிய முடியாது. அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாவுடைய கையில் வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா நம்ம அமலை சரிசாகும், என்னுடைய அமலை சரியாகும், என்னோட தொழிலை சரியாகும், என்னுடைய இதை சரியாகும். நம்ம தப்பாக தொழுதுட்டோம், திருப்பி வர முடியும்? தொழுகலைன்னா என்ன தண்டனை? தப்பாக தொழுதா அதே தண்டனை தான். சரியாக்குறது இங்கே இருக்கிறோம். அதுக்கு நம்ம கூப்பிடுறோம். ஜமாத்தோட நோக்கம் என்ன? நம்ம இந்த தீமடி வாழ்றதுக்கு தான். தீனை வளர்க்கறதுக்கு அது உயிரை கொடுக்கணும். அதெல்லாம் வளர்த்து முடிச்சுட்டாங்க. ரத்தத்தோடு கொடுத்தா தான் என்ன செய்யும்? அதுக்கெல்லாம் தேவையில்லை. நாம் என்ன செய்யணும்? நம்ம தீன்படி வாழ்ந்தா போதும். நம்ம குடும்பத்தை பாதுகாக்க நல்லா சொல்கிறோம். உங்களையும் குடும்பத்தையும் நரகத்தை பாதுகாக்க சொல்கிறோம். இன்னைக்கு துனியாவுடைய சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் 10 உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு ஆள் சம்பாதிக்கிற 10 பேர் அப்பா பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்றாங்க. மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வீட்டில் தீனு வருதுன்னா இன்றைக்கி தீனுடைய வேலை செஞ்சாத்தே வரும். ஹிதாயத்துடைய வேலை செஞ்சாத்தே ஹிதாயத்து கிடைக்கும். சும்மா 2 ரக்காய் சொல்றதுக்கு யாரெல்லாம் ஹிதாயத்துக்குள்ள வராது. வேலைக்கு வந்து கூலி தான் எல்லாம் கொடுப்பான். வேலைக்கு வந்து இங்கேருந்து ஆட்டோவில் கூட 100 ரூபா கேட்டால் கொடுக்கலாம். 1000 ரூபா கூட கொடுப்பீங்களா? நான் கேட்பானா? எதோ இதுக்கு போகிறதுக்கு ரோட்டுக்கு போகிறதுக்கு 100 ரூபா கொடுக்கலாம், 50 ரூபா தூரம் கொடுக்கலாம். 1000 ரூபா கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லை நீங்கள் எதை கொடுக்கணும்? கேட்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். அதே மாதிரி எந்த ஹிதாயத்துக்கு எவ்வளோ ஒரு வேலை, அதுக்கு சும்மா 2 ரக்காய் சொல்லிட்டு வந்துருமா? அப்போ அதுக்கான உழைப்பு செய்யணும். அது ஹிதாயத்துடைய உழைப்பு தான் இந்த உழைப்பு. இது நபிமார்க்கு இந்த உழைப்பு. ஹிதாயத்து தான் அல்ல இதில் வச்சிருக்கு. அதுக்காக முயற்சி செய்யணும். நம்ம நேரம் காலத்தில் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். அல்லாவுடைய பாதையில் போகணும். இதோ பார்க்க நஷ்டமாக இருக்கும் தெரியும். இப்போ போகாதவரை விளங்க. வெளியிலேருந்து பார்த்து எதுவுமே நஷ்டமாக தெரியும். வெளியிலேருந்து பார்த்தோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய வேலை எதுனாலும் சரி வேஸ்ட்டாக தான் இருக்குது. என்னப்பா இவளை போய் போய் லட்சக்கணக்கில் போட்டு வச்சு படிக்க வைக்கிறீங்க, அழகாக 1 லட்சம் போட்டால் டெய்லி 50,000 சம்பாதிக்கலான்னு வீட்டு வியாபாரி. அவனுக்கு தெரியாது, படித்தவங்களுக்கு தெரியும், ஐயாவது தெரிஞ்சவனுக்கு. அரசியல்வாதி கேட்டால் பல லட்சம் போட்டு செலவழிப்பான். இல்லைன்னா ஜெயிக்கிறாலும் தோற்றாலும் ஒரு தெரியாது, அப்படி செலவழிக்கணும். அவனுக்கு தெரியும் அதை போட்டு ஜெயிச்சோம்னா பல கோடி அளவு. ஏன்? அதில் அனுபவப்பட்டவனுக்கு தெரியும். நாம் போய் பார்க்குறோம், விவசாயத்துக்கு போய் தண்ணியை போடுறான், தண்ணியில் போய் எதை போடுறான், நெல்லை போடுறான், பார்த்தா நஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் அது ஒரு நாளைக்கு பலன் விளங்காது, நமக்கு விளங்காது. அதே மாதிரி இது பார்க்குறது நஷ்டமாக தெரியும். போய் பாருங்க, விளங்கு. சார் போகலாமா? நீ தொய்ங்க. நாம் போகிற நம்ம பிள்ளைகளை யாராவது அனுப்பிவிட்டே இருக்கணும். எல்லாருடைய பாதையில் போகிறதுக்கு நமக்கு ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், சக்தி மட்டும் சொல்கிறான். அல்லாஹ் வல்ல சூழல் அல்ல ஆளு உலக சக்தி மட்டும் சொல்கிறான். எல்லாமே நஷ்டவாளிகள் யாரை தவிர 4 பேர்